ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 24 சனிக்கிழமை மாசி மகம். அன்னைக்கு தினம் எப்போ வழிபடணும், எந்த மாதிரியான பூஜைகள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பல பயனுள்ள தகவல்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய மாசி மாதத்தில் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளை தான் நம்ம மாசி மகமாக விரதமாக கொண்டாடுறோம். மாசி மகம் அப்படின்னு சொன்னாலே நீர்நிலைகளில் நீராடுறது அப்படிங்கிறது தான் நம்ம நினைவுக்கு வரும். அது போக நம்ம வீட்டில் ஒரு சில கடவுள்கள் நினச்சி சில பூஜைகள் பண்ணலாம். பொதுவாகவே ஒரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம். அதுலேயும் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இன்னும் விசேஷம். அன்னைக்கு தினம் நீங்கள் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடலாம். பாவங்கள் விலக முன்னோர்கள் பித்ருக்களையும் வழிபடலாம். இந்த வருடம் மாசி மகம் பிப்ரவரி 24 வருது. அதை எப்போ சரியாக கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு நாள் முழுக்க பௌர்ணமி இருக்கு. மகம் நட்சத்திரம் பிப்ரவரி 23 இரவு 8:40 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 24 இரவு 11:05 வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்கு. அதனால பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய தினம்தான் மாசி மகம். இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய நேரம் பிப்ரவரி 24 நாள் முழுக்க இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க மாசி மகத்துக்கான விரத பூஜைகளை செய்யலாம். நீர்நிலைகளில் நீராடலாம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்க முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம். எங்கும் எதுலையும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாம். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரக்கூடிய நினைக்கிறவங்க வராகமூர்த்தியை வழிபடலாம். பித்ரு சாபம் முழுமையாக நீங்கும்னு நினைக்கிறவங்களும் அன்னைக்கு தினம் பித்ரு கடனை செலுத்தலாம். முடிஞ்சா உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு, குளம், ஏரி, கடல்களில் போயிட்டு நீராடலாம். ஒருவேளை உங்களுக்கு நீராடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குளிக்கிற தண்ணீர்லேயே நீங்க நீராடி மாசிமக விரதம் எடுக்கலாம். இந்த மாசிமக தினத்துல இந்த ஒரு கடவுளை மட்டும்தான் கும்பிடணும் அப்படின்னு கிடையாது. எந்த கடவுளை வேணா எந்த கோரிக்கையை வச்சுனா கும்பிடுங்க, கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.